அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 7th ஸ்டாண்டர்டு டேர்ம் 3ல் பார்த்தீங்கன்னா சிவிக்ஸிலிருந்து பெண்கள் மேம்பாடு குடிமையிலிருந்து இந்த லெசன் முக்கியமான லெசன். இது டெட் ஆகட்டும் டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் பெண்கள் யாருங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வாங்க முதல் கேள்வி என்னங்கிறத பார்த்துடலாம். கூற்று 1 பாருங்க. பெண்கள் சமத்துவத்திற்கான போராட்டம் எந்த ஒரு அமைப்பிற்கும் சொந்தமானது அல்ல. கூற்று 2, இது மனித உரிமைகள் பற்றிய அக்கறை கொண்டவர்களின் கூட்டு முயற்சி ஆகும். பெண்கள் சமத்துவத்திற்கான போராட்டம் எந்த ஒரு அமைப்பிற்கும் சொந்தமானதல்ல, இது மனித உரிமைகள் பற்றிய அக்கறை கொண்டவர்களின் கூட்டு முயற்சி. இதில் பார்த்தவொடனே சொல்லிடணும், 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு என்று கூறியவர் யார்? பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது தவறு அல்லது அவதூறு என்று கூறியவர் மகாத்மா காந்தியடிகள். பெண்களின் மேம்பாடு என்பது கீழ்கண்ட எந்த நிலையில் பெரும் முன்னேற்றத்தை குறிக்கும்? அரசியல், சமூக பொருளாதாரம், சமூக நலவாழ்வு. இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா பெண்களின் மேம்பாடு எந்தெந்த நிலையின் முன்னேற்றத்தை குறிக்கும்னு பார்த்திங்கன்னா அனைத்து நிலையிலும் முன்னேற்றத்தை குறிக்கும். அரசியலாகட்டும், சமூக பொருளாதாரம், சமூக நல வாழ்வு அனைத்திலும் பெண்களின் மேம்பாடு என்பது முன்னேற்றத்தை குறிப்பதாகும். ஆண்பால் பெண்பால் குறித்த வேறுபாடுகளில் சமூகத்தின் தாக்கம் எவ்விதம் என்பதை ஆராய்வது எது? ஆண்பால் பெண்பால் குறித்த வேறுபாடுகள் சமூகத்தில் எந்தவித தாக்கம்னு சொல்லுவோம், அதைத்தான் நம்ம என்னென்னு பார்ப்போம். சமூகவியலின் பாலினம் என்பது சரியான ஒன்று. பாலியல் என்பது எந்த பண்பின்படி ஆண் அல்லது பெண் என சமூகத்தில் பயன்படுத்தப்படுவதாகும்? பாலியல் என்பது எந்த பண்புன்னா அது ஒரு உயிரியல் பண்பு. அதில் தான் இவங்க ஆண் பெண் என சமூகத்தில் பயன்படுத்தப்படுகிறது. மேம்பாட்டிற்கான முக்கிய காரணிகளாக கருதப்படுபவை எவை? கல்வி, பாலின பாகுபாடின்மை, சாதி சமய பாகுபாடின்மை, இனப்பாகுபாடு. மேம்பாட்டிற்கான முக்கிய காரணிகளாக கருதப்படுபவை எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வி, பாலின பாகுபாடின்மை, சாதி சமய பாகுபாடின்மை என்பது சரியான ஒன்று. ஒருவருக்கு அறிவுபூர்வமாக சிந்திக்கும் திறன் மற்றும் முடிவுகளை எடுக்க உதவுவது எது? ஒருத்தர் அறிவுபூர்வமாக சிந்திக்க மற்றும் முடிவுகளை எடுக்க உதவுவது அவர் பெற்ற கல்வியாகும். கூற்று 1, கல்வி பெறும் பெண் தாயான பின்பு குடும்பத்திற்கு அரவணைப்பை வழங்குகிறார். கூற்று 2, கல்வி பெண்களின் தகுதி நிலை உயரவும் சுய முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாய் உள்ளது. இது 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. கல்வி பெறும் பெண் தாயான பின்பு குடும்பத்திற்கு அரவணைப்பை வழங்குவார். நமது எதிர்காலம் பள்ளிக்கு செல்லும் நமது மகள்களின் கனவுகளில் உள்ளது என கூறியவர் யார்? நமது எதிர்காலம் பள்ளிக்கு செல்லும் நமது மகள்களின் கனவுகளில் உள்ளது என்றவர் அமெரிக்க அதிபர், முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா அவர்கள். உலகெங்கிலும் உள்ள கல்வி அறிவற்ற இளையோரில் எத்தனை சதவீதம் பேர் பெண்கள் உள்ளனர்? இளையவங்கள்லேயே பார்த்தீங்கன்னா கல்வி அறிவற்ற இளையோரில் எத்தனை சதவீதம் பேர் பெண்கள்னு பார்த்தீங்கன்னா 63% பேர் பெண்கள் உள்ளனர். பன்னாட்டு மனித உரிமைகள் ஆணையம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பே அனைவருக்கும் கல்வி உரிமையை வலியுறுத்தியது? பன்னாட்டு மனித உரிமைகள் ஆணையம் பார்த்தீங்கன்னா 40 ஆண்டுகளுக்கு முன்பே அனைவருக்கும் கல்வி உரிமையை வலியுறுத்தியுள்ளது. கூற்று 1, ஆழ்கடத்தலில் அதிகம் பாதிக்கப்படுவது படிப்பிரிவில்லாத ஏழை பெண்கள் ஆவார்கள். கூற்று 2, கல்வி மற்றும் வாய்ப்புகள் மூலம் ஆழ்கடத்தல்கள் கணிசமாக குறைக்கப்படும். அதான் அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கல்வி இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஆழ்கடத்தல் நடைபெறாது. இதில் 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. பெண்களின் முன்னேற்றத்திற்கான தடைகளை எதன் மூலம் உடைக்கலாம்? பெண்களுக்கு முன்னேற்றத்திற்கான தடைகளை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குடிமை கல்வி, குடிமை பயிற்சி கொடுப்பதன் மூலம் உடைக்க முடியும். கல்வி அறிவு பெற்ற தாய்மார்களின் குழந்தைகள் 5 வயதுக்கு மேல் வாழ வாய்ப்புள்ளது என கூறிய நிறுவனம் எது? கல்வி அறிவு பெற்ற தாய்மார்களின் குழந்தைகள் 5 வயதுக்கு மேல் வாழ வாய்ப்புள்ளது என கூறிய நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபை பெண்கள் கல்வி முனைப்பு ஆகும். ஐக்கிய நாடு மக்கள் தொகை நிதியப்படி பின்தங்கிய நாடுகளில் எத்தனை பெண்களுக்கு 18 வயதுக்குள் திருமணம் ஆகிறது? ஐக்கிய நாடுகள் மக்கள் தொகை நிதியப்படி பின்தங்கிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா
எத்தனை பெண்களுக்கு 18 வயதிற்குள் திருமணமாகிறதுனா 1/3 பங்கு பெண்களுக்கு 18 வயது முடிவதற்குள் திருமணமாகி விடுகிறது. யுனெஸ்கோவின் கூற்றுப்படி ஒரு பெண் ஆரம்ப கல்வி பெற்றால் அவரின் வருவாய் எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? யுனெஸ்கோவின் கூற்றுப்படி ஒரு பெண் ஆரம்ப கல்வி பெற்றால் அவரின் வருவாய் 20% அதிகரிக்கும். 10% கூடுதலாக பெண்கள் கல்வி கற்றால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? 10% கூடுதலாக பெண்கள் கல்வி கற்றால் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 3% அதிகரிக்கும். பெண்களுக்கான முதல் பள்ளி தொடங்கப்பட்ட ஆண்டு எது? பெண்களுக்கான முதல் பள்ளி தொடங்கப்பட்ட ஆண்டு 1848ஆம் ஆண்டாகும். இந்தியாவின் முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர் யார்? அவங்க சாவித்திரிபாய் பூலே அவர்கள். ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற முதல் பெண் யார்? ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற முதல் பெண் சார்லோட் கூப்பர் அவர்கள். எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்ட முதல் பெண் யார்? எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்ட முதல் பெண் ஜான்கோ தபோய் அவர்கள். உலகின் முதல் பெண் பிரதம மந்திரி யார்? உலகத்திலேயே முதல் பெண் பிரதம மந்திரி சிரிமாவோ பண்டாரநாயகா அவர்கள். விண்வெளிக்கு சென்ற முதல் பெண்மணி யார்? விண்வெளிக்கு சென்ற முதல் பெண்மணி வாலண்டினோ தெரஸ்கோவா அவர்கள். இந்தியாவின் முதல் மகளிர் பல்கலைக்கழகம் புனேவில் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? இந்தியாவின் முதல் மகளிர் பல்கலைக்கழகம் புனேவில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1916ஆம் ஆண்டு. மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் யார்? மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் ஆப்ஷன்ல பாருங்க, விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள். மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவியை வகித்த முதல் பெண் அவங்க சுஷ்மா சுவராஜ் அவர்கள். சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யார்? சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு. ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையில் முதல் பெண் தலைவர் யார்? ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள். இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி பதவியேற்ற ஆண்டு எந்த ஆண்டு? இந்தியாவில் முதல் பெண் பிரதமராக இந்திரா காந்தி அவர்கள் பதவியேற்ற ஆண்டு 1966ஆம் ஆண்டாகும். முதல் பெண் IPS அதிகாரியாக கிரண்பேடி பொறுப்பேற்ற ஆண்டு எது? அவங்க பொறுப்பேற்ற ஆண்டு 1972ஆம் ஆண்டாகும். அன்னை தெரசாவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? தெரசா அம்மையாருக்கு நோபல் பரிசு கிடைத்த ஆண்டு 1979ஆம் ஆண்டாகும். எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் யார்? எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் பச்சேந்திரி பால் அவர்கள். புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் யார்? புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் அருந்ததி ராய். முதல் பெண் குடியரசுத் தலைவராக பிரதிபா பாட்டீல் பதவியேற்ற ஆண்டு எந்த ஆண்டு? முதல் பெண் குடியரசுத் தலைவராக பிரதீபா பாட்டீல் பதவியேற்ற ஆண்டு 2007ஆம் ஆண்டாகும். மக்களவையின் முதல் பெண் சபாநாயகர் யார்? மக்களவையின் முதல் பெண் சபாநாயகராக இருந்தவர் மீரா குமார் அவர்கள். தவறான கூற்றை தேர்ந்தெடு. இதில் முதல் பெண்கள் வரிசையில் வரும். உச்சநீதிமன்ற நீதிபதி பாத்திமா பீவி. காங்கிரஸ் தலைவர் முதல் காங்கிரஸ் தலைவர் பெண்கள்ல அன்னி பெசன்ட் அம்மையார். முதலமைச்சர் சச்சித கிருபாலினி. இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே தவறு கிடையாது. இதில் அனைத்துமே சரியான ஒன்று. உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவங்க பெண்களில் பாத்திமா பீவி, காங்கிரஸ் தலைவர் அன்னி பெசன்ட், முதலமைச்சர் சச்சித கிருபாலினி என்பது சரியான ஒன்று தான். சரியான கூற்றை தேர்ந்தெடு. முதல் பெண் DGP கிரண்பேடி. முதல் பெண் பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன். முதல் பெண் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இதில் 2, 3 தான் சரி. முதல் பெண் IPS தான் கிரண்பேடி வருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா காஞ்சன் சச்சா ஆச்சாரியா என்னமோ அவங்க தான் முதல் பெண் இயக்குனராக இருந்தாங்க. கிரண்பேடி என்பது தவறு. பெண்களின் கல்வி அறிவு விகிதம் குறைய காரணம் அல்லாதது எது? பெண்களின் கல்வி அறிவு விகிதம் குறைய காரணம் அல்லாதது பள்ளிகளில் அதிக தக்கவைப்பு விகிதம் என்பது தவறான ஒன்று. பாலின சமத்துவமின்மை, சமூக பாகுபாடு, பெண் குழந்தைகள் வீட்டு வேலை, இதெல்லாம் தான் விகிதம் குறைய காரணம். நீடித்த நிலையான வளர்ச்சிக்கு அவசிய காரணிகள் எவை? பெண்கள் முன்னேற்றம், பாலின சமத்துவம், பெண் குழந்தைகளின் பிறப்பு விகிதத்தை குறைப்பது.
இதில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் முன்னேற்றம் மற்றும் பாலின சமத்துவம் இதுதான் வந்து நீடித்த நிலையான வளர்ச்சிக்கு அவசிய காரணிகளாகும். பெண்கள் பொருளாதார மேம்பாடு அடைவதால் ஏற்படும் நன்மைகளில் தவறானது எது? இதில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார உரிமை, கல்வி இலக்கு அடைதல், பாலின இடைவெளி குறைதல் இதெல்லாம் சரி. இதில் எதுவுமே தவறானது கிடையாது. உலகின் மொத்த மக்கள் தொகையில் எத்தனை சதவிகித பெண்கள் உள்ளனர்? உலக மொத்த மக்கள் தொகையில் 50% பெண்கள் உள்ளனர். 2011 கணக்கெடுப்பின்படி ஆண் பெண் கல்வியறிவு இடைவெளி வீதம் எவ்வளவு? 2011 ஆண் பெண் கல்வியறிவு வீதம் சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16.68% ஆகும். 2001 கணக்கெடுப்பின்படி ஆண் பெண் கல்வியறிவு இடைவெளி வீதம் எவ்வளவு? இடைவெளி வீதம்னு பார்த்தீங்கன்னா 21.59%. பாலின சமத்துவம் என்பது எது தொடர்பான பிரச்சனை? இது பாலின சமத்துவம், அதாவது எது தொடர்பான பிரச்சனை? ஆண்களுக்கு இணை பெண்கள், ஆண்களும் பெண்களும் சமம் என்பதுதான் இது சரியான விடை. பெண்கள் சமூக பொருளாதார ரீதியாக மேம்பட உதவும் உத்திகள் எவை? பெண்கள் சமூக பொருளாதார ரீதியாக மேம்பட உத்திகள் இணைந்து பணியாற்றுதல், மேம்பட்ட கல்வி, அதிக வருமான ஆதாரங்கள் அனைத்தும் என்பது சரியான விடை. 1991 கணக்கெடுப்பின்படி ஆண் பெண் கல்வியறிவு இடைவெளி வீதம் எவ்வளவு? 1991 24.84% இருந்தது. 1981 கணக்கெடுப்பின்படி ஆண் பெண் கல்வியறிவு இடைவெளி வீதம் 26.62% இருந்தது. 1971 கணக்கெடுப்பின்படி ஆண் பெண் கல்வியறிவு இடைவெளி வீதம் எவ்வளவு இருந்ததுன்னு பாருங்க, 25.05% இருந்தது. 1961 கணக்கெடுப்பின்படி ஆண் பெண் கல்வியறிவு இடைவெளி வீதம் 23.98% இருந்தது. எந்த ஆண்டு கணக்கெடுப்பின்படி ஆண் பெண் கல்வியறிவு இடைவெளி வீதம் 18.30 ஆகும்? அது எந்த ஆண்டு கணக்கெடுப்பின்படின்னு பார்த்தீங்கன்னா 1951 கணக்கெடுப்பின்படி. பின்வருவனவற்றுள் எது பாலின சமத்துவமின்மை அல்ல? பின்வருவனவற்றுள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோசமான பேறுகால இதெல்லாம் தவறு. ஆண்களுக்கு அதிக பாதுகாப்பற்ற தன்மை என்பது பாலின சமத்துவமின்மை கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரே ஒரு வினா, இதுக்கு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். நம்ம தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சர் யாருங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 7th ஸ்டாண்டர்டில் குடிமையியலில் பெண்கள் மேம்பாடு பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.